நான் கதையா எழுதுறேன், அதை சினிமாவை எடுக்கிறேன், மக்கள் குறித்து தான் நான் போராடுறேன். எல்லாமே இவ்வளவு காலம் நான் அரசியலில் வந்திருக்கலாம், எப்போ வந்திருக்கலாம். எனக்கு பல முறை பல கட்சிகள் இருந்த பெரிய பெரிய வாய்ப்பெல்லாம் வந்தது. நான் வரல. ஏன்னா அந்த அரசியல் எனக்கு அது உள்ள ரொம்ப கெட்டவங்க நிறையா இருக்கிறதால அதுக்குள்ளே நம்ம போய் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நான் விலகிருந்தேன். உங்களுக்கே தெரியும், 60 ஆண்டுகளாக 2 கட்சிக்கு மாறி மாறி ஓட்டு போட்டுட்டே இருக்குங்க. இன்னும் கூட போடுறதா கூட இருந்ததுன்னா அதையும் நினச்சி பாருங்க. என்ன பண்ணி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். 38 மாவட்டம், 38ல் கடைசி மாவட்டம் தான் நம்ம மாவட்டம். இதுக்கு அடுத்த மாவட்டம் விழுப்புரம். வறுமை, குடிசை, வேலை வாய்ப்பு இல்லை. இன்னும் நான் சொன்னா பயந்துருங்க. எங்கேயாவது நம்முடைய விளைபொருளுக்கு எங்கேயாவது விலை இருக்கா? எங்க சின்னக்கா கல்யாணத்தில் 32 மூட்டை முந்திரி கொட்டை போட்டு 32 பவுன் எடுத்தோம். நான் போயிருந்தேன். ஒரு பவுன் விலை 50,000. இன்னைக்கு ஒரு முந்திரி கொட்டை மூட்டை விலை என்ன விலை? ஒரு ஆள் கூலி என்னாச்சு? 6,500 ரூபாய் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. எங்கேயாவது நீங்க போராடி இருக்கீங்களாங்க? உங்களுக்கு எவன் செஞ்சு கொடுப்பான உட்காந்துருக்கீங்களா? எல்லாரும் நீங்க தான் எல்லாம் இந்த 500 1000 ஓடி போய் வரிசையில் நிக்கிறீங்களே. 1 கிலோ பச்சரிசி இல்லையா பொங்கல் வைக்க தெரியாது உங்களுக்கு? அதை வாங்கி எங்கேயாவது வீசி ரோட்லேயே வீசினா தானே. இந்த வருஷம் 1000 கொடுக்குறான், நம்ம 500 கொடுக்குறான். உங்களதான் பிச்சைக்காரன் ஆக்கி வச்சிருக்கான்ல. சாராயம் காய்ச்சி வித்து குழப்பம் நடத்தி அரசாங்கம் நடக்குது. சாராயத்தால அழிஞ்சது போதாதா? எல்லா குடும்பம் அழிஞ்சு போச்சு. இதை போராடி இந்த பிள்ளைங்களை வளர்த்து மேல கொண்டு வரலான்னு பார்த்தா அதுங்க நடக்காது. எத்தனை நம்ம பொண்ணுங்க தாலி எடுத்து நிக்கணும். ரொம்ப ரொம்ப நீங்க பெருமைப்பட்டுக்கிட்டு அந்த பழைய கட்சிக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்க. அது முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஏற்கனவே ஓட்டு போட்டீங்க திமுக, என்ன ஆச்சு? அந்த ஆள் எங்க போனாரு? அதுக்கு முன்னாடி அதிமுக போட்டீங்க, என்னாச்சு? ஒன்னும் செய்ய மாட்டாங்க. இவங்க எல்லாம் இருக்கிற பணத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் அரசியல் தேவை. எனக்கு அது தேவை கிடையாது. நான் இருக்கிற வேலையை பார்த்தாலே போதும். ஆனா போக முடியாது. நம்ம மக்களை ஏதாவது ஒண்ணு மேல கொண்டு வந்தாகணும். எனக்கு இருக்கிற தொடர்பு, பெரிய தொடர்பு இருக்கிற IAS IFSல இருந்து IRSல இருந்து இந்தியா முழுக்க அவ்வளவு பேர் எனக்கு தெரியும். நல்லா டெல்லிக்கு போனோன்னா உட்காந்து பேசுவேன். மோடி கிட்ட உட்காந்து பேசுவேன். அவர் தான் ஆட்சிக்கு வரப்போறாரு. நீங்க அவர்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு நீங்க திமுகவுக்கு எல்லாம் ஓட்டு போட்டுருந்தீங்கன்னா அது என்ன ஆகும்? மொத்தமும் போச்சு. போன வருஷம் 5 வருஷத்துல ஒன்னும் 10 பைசா வரல. 38 MP இருந்து என்ன பண்ணாங்க? கீழ்ச்சாங்க. அதுக்கு முன்னாடி அதிமுக 39 MP என்ன கீழ்ச்சாங்க? எனக்கு நீங்க இந்த முறை வாக்களிங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த எல்லா எம்பியை விட என்னுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்க போறாங்க எல்லாரும். நான் உரிமையோட உங்ககிட்ட கேட்குறேன், நீங்க எனக்கு ஓட்டு போட்டு தான் ஆகணும். இந்த ஒரு முறை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிங்க. அதாவதுங்க, நான் எங்க போய் ஓட்டு கேட்க போனாலும், சார் நாங்கெல்லாம் சாதி பார்த்து வாக்களிச்சுங்க, இந்த முறை உங்களுக்கு போடுறோங்க, இப்படிதான் சொல்றாங்க. நீங்க பார்க்க தான் போறீங்க. அதிமுகவில் எவ்வளவு ஓட்டு எனக்கு போட போறாங்க பாருங்க. இந்த முறை திமுகவில் எவ்வளவு ஓட்டு போட போறாங்க பாருங்க. நீங்க பத்திரிகைலாம் தான் எழுதிட்டு இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு பொது வேட்பாளர். யாருக்கு பிரச்சனைனாலும் இறங்கி ரோட்ல நிற்பேன். எனக்கு கட்சி சாதி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க எனக்கு ஓட்டே போடலனாலும் உங்களோட தான் நிற்பேன். அவங்களாம் வெளியே எங்கேயோ போயிடுவாங்க. எவ்வளவு துணிச்சல் திமிர் இருந்தா இந்த திமுக ஒரு கூட்டு வச்சுக்கிட்டு செஞ்ச பேமானித்தனம் பத்தாதுன்ட்டு திரும்ப இந்திரா காங்கிரஸ் கொண்டாந்து உள்ள விடுறாங்க. அவர் ஆரணியில இருந்து இங்க இருந்து 300 கிலோமீட்டர் அவர் கொண்டாந்து வச்சு இங்க நிக்க வைக்கிறாங்க. அவருக்கு இங்க கொண்டாந்து விட்டா கிழக்கு மேற்கு தெரியுமா ஆளுக்கு? அவர்கிட்ட போய் கேட்பீங்க. சிவக்குழுந்து ஒருத்தர், அவரு சட்டமன்ற உறுப்பினர் என்னத்துக்கு வச்சாருன்னு உங்களுக்கே தெரியும். இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா எம்பிங்கிறது? நீங்க போடுற ஓட்டை வச்சுதான் இவரை தேர்வு பண்றோம் பிரதமரை.
அவ்வளவு முக்கியமான ஒரு ஓட்டு இது. தப்புன்றாதீங்க. இப்ப 60 வருஷம் கீழே கிடந்த மாதிரி கிடக்காதீங்க. இந்த முறை தவறாமல் நம்முடைய சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க, மாம்பழத்துக்கு வாக்களிங்க. நன்றி, வணக்கம்.